3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி இருந்த நீங்க காங்கிரஸிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சென்றதற்கான காரணம் என்ன? அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்க காங்கிரஸ் திரும்பிட்டீங்களா? அதாவது காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு காலகட்டங்களிலே பிரிந்திருக்கிறது. 1969 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லி தமிழகத்தை மட்டுமே மையமாக கொண்டு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை திடப்படுத்தினார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லோரும் 1969 பெருந்தலைவர் காமராஜரோடு சென்றோம். 3வது பரிசோதனையாக திரு வாசன் அவர்களது முயற்சியை மேற்கொண்ட போது என்னை போன்றவர்கள் தமிழகத்தை மட்டுமே மையமாக வைத்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நாட்டமுடையவர்களாக எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தமிழக வடிவம் கிடைத்ததோ அப்போதெல்லாம் அதை ஆதரித்தோம். எனவேதான் அந்த முயற்சி சரியாக வரவில்லை என்று சொன்ன பிறகு உடனே வேறு எங்கும் போகவில்லை. அதை போல இப்பொழுது வாசன் அவர்களுடைய தலைமையில இந்த காங்கிரஸ் என்கிற லட்சியத்தை காப்பாற்ற முடியாது. I have come a long way from the Congress. காப்பாற்ற முடியாதுன்னு எதை வைத்து நீங்க சொல்றீங்க? I have come a long way from the Congress என்றால் என்ன? What is the option? You tell me. இப்பொழுது நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அவர் சொல்லுகிறார் I cannot coexist with the Congress என்று சொல்லுகிறார். I have come a long way from the Congress என்று சொல்லுகிறார். Then what is the political option? இந்த நேரத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அதிமுகவுடன் தான் கூட்டணி சேரும். சின்னத்துல தான் பிரச்சனை வந்தது. அதனால் தான் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு சென்றார்கள். அப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்திருப்பீங்களா? அதாவது என்ன கூட்டணி, யாரோடு பேசப்பட்டது, எப்படி பேசப்பட்டது, எந்த நிபந்தனைகளோடு பேசப்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது. அந்த முழு பணியையும் தலைவரே செய்து வந்தார். ஆனால் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஆலோசனைகளை நான் சொல்லுகின்ற போது நான் சில கருத்துக்களை சொல்லி சில முயற்சிகளை மேற்கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்டேன். அவர் அதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருந்தது, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் முடிவெடுத்த பிறகு அதில் உடன்படவில்லை என்று சொல்லுகிற உரிமையும் எனக்கு இருக்கிறது. அப்போ ஜி.கே. வாசன் உங்க யாரையுமே ஆலோசிக்காம தங்களோட குடும்பத்தினர் ஆலோசித்து இந்த முடிவு எடுத்தாருன்னு சொல்லலாமா? நான் அப்படி சொல்லவில்லை. நண்பர் ஞானதேசியன் அவர்கள் கூட இருக்கிறார். அவர் 1 முறை அல்ல 4 முறை சொல்லி இருக்கிறார். இந்த கூட்டணி எங்கே பேசப்படுகிறது என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். இன்று திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள், அவர் என்னை போன்ற ஒரு மூத்த துணைத் தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த பார்ட்டி வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ராட்டிக்கலி என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அதை போன்ற குற்றச்சாட்டுகளை ஒரு நாளும் வைக்கவில்லை. நான் சொன்னதெல்லாம் எனக்கு இந்த கூட்டணி நிலைப்பாட்டிலே எனக்கு உடன்பாடு இல்லை. அதான் நாங்கள் எந்த கனவுகளோடு ஆரம்பித்தோம்? ஒரு காங்கிரஸ் மரபு வந்த, ஒரு காங்கிரஸ் லட்சியங்களை ஏற்றுக்கொண்ட, ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு காங்கிரஸ்காரரான வாசனுடைய தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம், அவரை முதலமைச்சர் என்று சொல்லுவோம், ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தல் அல்ல, 3 தேர்தலுக்கு காத்திருப்போம் என்று சொன்னால், நீங்கள் போய் நான் விஜயகாந்தை முதலமைச்சராக்க போகிறேன் என்று சொன்னால், வைகோ அவர்களுடைய தலைமையை பக்கத்தில் வைத்துக் கொள்ள போகிறேன் என்று சொன்னால், எங்களை போன்றவர்கள் எப்படி உடன்பட முடியும்? விஜயகாந்தை முதலமைச்சராக்குவதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு கட்டமாக நான் சொன்னேன். The main plank on which I totally differed is going away from the Congress. உங்களோட கூட்டணி கட்சி தான் திமுக. ஆனாலும் ஒரு விஷயம் முன்வருது. மக்கள் நல கூட்டணியோட யார் சென்றாலும், மதிமுக, தேமுதிக, தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி யார் சென்றாலும் அந்த கட்சிகள்ல பிளவு ஏற்பட காரணமா திமுக பின்னால் இருந்து இயக்குகிறது அப்படின்னு செய்திகள் வருது. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு 3 நாளைக்கு முன்னால்தான் அதிமுக போய் சேர்ந்திருக்காரு. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் தாக்கல. இப்ப நேற்று நான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறேன். நான் இதற்கு யாரிடமும் நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. சீட்டு நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்ட போது கூட நான் வேண்டாம் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன கலைஞர் அது பணம் கொடுத்து போக சொன்னார், உடைக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? நான் திமுகவுக்கா போயிருக்கேன்? அவர்கிட்ட பணம் வாங்கினா நான் திமுகவுக்குள்ள போனோம். ஆகவே இதை போன்ற குற்றச்சாட்டுகளை போகிற போக்கில் அள்ளி வீசலாம். தற்போது உங்களுக்கு தொகுதி ஒதுக்கினால் போட்டியிடுவீர்கள்? இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 3-4 எலெக்ஷன் என்னாச்சு, காங்கிரஸ்ல பல்வேறு இளைஞர்கள் இன்னும் வாய்ப்பே கிடைக்காமல் இருக்கிறார்கள். தகுதி உள்ளவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள்.
அவர்களெல்லாம் ஒரு முறை தேர்தலில் போட்டி போடும் போது என்னை போன்றவர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதுதான் ஒண்ணு. நான் ஐ வாண்ட் டு பி a coach, not to be a player.